2000 rupees-குள்ள பெஸ்ட் ஹை-ரெஸ் LDAC ஆடியோ கோடக்குள்ள ஒரு TWS இயர்பட்ஸ் எதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் மோட்டோ பட்ஸ் பேஸ் வெஸ் ரியல்மி பட்ஸ் T200 ஹை-ரெஸ் இந்த ரெண்டு மாடல்ஸ்க்கான கம்பேரிசன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ரெண்டு பட்ஸுமே உங்களுக்கு 2000 rupees ப்ரைஸ் அரௌண்ட் வருது. ஸோ இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ரெண்டுமே பிளாஸ்டிக் பில்டு தான், பட் ரியல்மி வந்து ஒரு க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது, மோட்டோரோலா வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது மோட்டோரோலா. ஸோ பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் பட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று மேட் ஃபினிஷ், இன்னொன்று வந்து க்ளாஸி ஃபினிஷ். ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பில்ட் குவாலிட்டி ரெண்டுமே ஒரு டீசன்ட் குட்டாக வந்து இருக்குது, பிளாஸ்டிக் தான். அண்ட் அடுத்து வந்து பட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு வேரிங் அண்ட் ஃபிட்டிங் கம்ஃபர்ட் வைஸ் எனக்கு ரியல்மி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டீப்பான ஒரு ஃபிட்டிங் கொடுத்துச்சு மோட்டோ பட்ஸ் பேஸை விட. ஸோ அதுதான் ஒன்று. பட் மற்றபடி ரெண்டுமே ஒரு லைட் வெயிட்டான ஒரு பட்ஸ் தான். பட்ஸோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. டச் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிவாக வந்து இருக்குது. அண்ட் அடுத்து ரெண்டுத்தோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலையுமே வந்து உங்களால் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்க முடியும். பட் ரியல்மியில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரே ஒரு பட்ஸை கேஸில் வச்சா போதும், உங்களுக்கு கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்பில் வந்து காமிச்சிடும். ஆனால் மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பட்ஸை வந்து கேஸில் வைக்கணும். இப்போ ஒரு பட்ஸை வச்சா வந்து கேஸ் பேட்டரி காட்டாது, இன்னொரு பட்ஸும் வைக்கணும், அப்போ தான் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காட்டும். இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்குறதுல. அண்ட் மற்றபடி ரெண்டுத்துலையுமே வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் நிறைய தான் இருக்குது. பட் ரியல்மியில் உங்களுக்கு சவுண்ட் ரிலேட்டட் கஸ்டமைசேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் இருக்குது, வால்யூம் என்ஹான்சர், ஹை டெஃபினிஷன் சவுண்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. இந்த டைனாமிக் ஆடியோ ஆப்ஷன் ரியல்மியில் இருக்குது, மோட்டோவில் வந்து கிடையாது. டைனாமிக் ஆடியோ அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு EQ வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கொடுப்பாங்களா, அவங்களே ஒரு EQ கொடுப்பாங்க, ஒரிஜினல், கிளியர் பேஸ், டீப் பேஸ் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க இப்போ ஒரிஜினல் EQ நான் செலக்ட் பண்ணுறேன், அது ஒரிஜினலாக இல்லையான்னு நம்ம கேட்டு பார்க்கும்போது தான் தெரியும். அவங்களுக்கு அது ஒரிஜினலாக இருக்கலாம், ஆனால் அது நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரிஜினல் சவுண்ட் வைக்கும் போது எனக்கு வந்து அதில் மிட்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் டைனாமிக் ஆடியோ ஆன் பண்ணி அதே EQவில் மீடியம் ஃப்ரீக்வன்சிஸையும் லோ ஃப்ரீக்வன்சியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே வந்து அதே EQவில் வந்து நான் வந்து இப்போ கிளியர் பேஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த EQவுக்கு நான் டைனாமிக் ஆடியோ வந்து எதுவுமே பெருசாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியும். அதே மாதிரி டீப் பேஸ் வைக்கிறேன் இப்போது. ஸோ இந்த EQவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த EQவுக்கு சுத்தமாக நான் எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைனாமிக் ஆடியோ செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து மோட்டோ பட்ஸ் பேஸில் வந்து கிடையாது. அண்ட் மோட்டோ பட்ஸ் பேஸில் என்னென்னா உங்களுக்கு சவுண்ட் வைஸ் பார்க்கும்போது இதுலேயும் வந்து வால்யூம் பூஸ்ட், ஹைரஸ் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. கேம் மோட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் வந்து இருக்குது மோட்டோ பட்ஸில். பட் அது வந்து மோட்டோரோலா ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ண மட்டும் தான் வந்து கிடைக்கும். பட் ரியல்மியில் வந்து அப்படி கிடையாது, எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் வரும். அண்ட் அடுத்து ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்இயர் டிடெக்ஷன் ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் மோட்டோ பட்ஸ் பேஸில் உங்களுக்கு இன்இயர் டிடெக்ஷன் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் சில ஃபீச்சர்ஸில் வந்து உங்களுக்கு சில டிஃபரன்சஸ் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரெண்டுத்துலையுமே வந்து டுவல் டிவைஸ் கனெக்ஷன் வந்து இருக்குது. அண்ட் மோட்டோவில் ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் இருக்குது. பட் அது வந்து ரியல்மி, அது வந்து மோட்டோ பட்ஸ் பேஸில் இல்லை. அண்ட் மற்றபடி ரிங் மை இயர்பட்ஸ், ஸ்பிட் டெஸ்ட் ஆப்ஷன்லாம் வந்து மோட்டோரோலாவில் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து ANC வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ANCயில் வந்து மோட்டோரோலாவில் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இப்போ ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நான் ANC வந்து எப்படி வேணால் நீங்கள் நான் வியர் பண்ணுறனோ பண்ணலையோ, ஸோ நான் வந்து ANC வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அதோ இந்த மாதிரி நான் மேனுவலாக வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. நான் இதை எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. மோட்டோ பட்ஸ் பேஸில் என்னென்னா பட்ஸ் எடுத்து நான் வியர் பண்ணணும். இப்போ நான் வியர் பண்ணிட்டேன், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்துடுறேன், நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வந்து மோட்டோ பட்ஸ் பேஸில் இருக்குது. ஆக்சுவலாக மோட்டோவில் இருக்கிற மாதிரி சிஸ்டம் இருந்ததுன்னா அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன். மோட்டோ பட்ஸ் பேஸில் தான் ஆக்சுவலாக ANC ரொம்ப நல்லா பெட்டராக இருக்குது ரியல்மி T200 கம்பேர் பண்ணும்போது. T200ல் 32 டெசிபல் ANC தான், ஆனால் மோட்டோ பட்ஸ் பேஸில் 50 டெசிபல்ஸ் ANC இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் கண்டிப்பாக மோட்டோ பட்ஸ் பேஸில் ரொம்பவே நல்லா பண்ணுது ரியல்மி விட. அண்ட் ரியல்மிலையும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ஆனால் ரியல்மி விட மோட்டோவில் நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரியல்மி லிங்க் ஆப் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோனுக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் மோட்டோ பட்ஸ் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது, ஐஃபோனுக்கு சப்போர்ட்டட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் யூசர் மோட்டோ இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வேணால் பட்ஸை வந்து நீங்கள் ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்ஸ் அகைன் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி அப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் வந்து அப்படியே சிங்க்ட்லேயே வந்து இருக்கும், ரீசெட் பண்ணாத வரைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கான ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹை-ரெஸ் LDAC ஆடியோ கோடக் தான். பட் ரெண்டுமே அந்தளவுக்கு ஹை ரெசல்யூஷனில் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்
ரெண்டுமே ஆக்சுவலி கொடுக்காது தான். ஓரளவுக்கு சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டோ பட்ஸ் பேஸில் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மிட்ஸ் பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ட்ரபிள் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இவன் பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஒரு ட்ரபிள் அதிகமாக இருக்குது, மிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் டெக்னிக்கலி. பட் கொஞ்சம் யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த மோட்டோ பட்ஸ் பேஸில் நீங்கள் மெலோடிஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இதில் ஓவராலாகவே வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு சவுண்டிங்காக வந்து இருக்கும். வோக்கல்ஸ் கிளாரிட்டி தேவையான அளவுக்கு இருக்குது, ரொம்ப அதிகப்படியான கிளாரிட்டி கிடையாது, தேவையான அளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு மெலோடிஸ் கேட்குறீங்க, ஒரு கேஷுவலான லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மோட்டோ பட்ஸ் பேஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். பேஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் டச்சான ஒரு பேஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து இருக்கும். ரியல்மி T200ல் நல்ல கிளாரிட்டி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ரியல்மியில் வந்து ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் சவுண்டிங்கில் வந்து உங்களால் கேட்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதில் பேலன்ஸ்டாக கூட கேட்கலாம். EQவில் வந்து ஒரிஜினல் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலில் செட் பண்ணிங்கன்னா மிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு டைனாமிக் ஆடியோவில் போய்ட்டு மிட்ஸு அண்டு லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங்காக கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். பேஸ் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல. அண்ட் இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இதில் இருக்கிற மாதிரி பேஸ் கொஞ்சம் அதிகமாக, மிட்ஸ் அதிகமாக வேணும்னா அப்போ கிளியர் பேஸ் EQ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இதில் வந்து இன்னுமே அந்த பேஸ் அண்ட் மிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகி அண்ட் கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த மெயினாக கிளாரிட்டி தான். வோக்கல்ஸ் கிளாரிட்டியில் வந்து நல்ல டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வோக்கல்ஸ் கிளாரிட்டி நல்லா வேணும் அண்ட் ஓவரால் சவுண்ட் கிளாரிட்டி நல்லா வேணும்னா ரியல்மி T200ல் வந்து அது பெட்டராக வந்து இருக்குது மோட்டோ பட்ஸ் பேஸை விட. அண்டு பேஸ் வந்து எஃபெக்ட் வந்து நல்லா பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அதுவும் வந்து ரியல்மியில் வந்து இருக்குது. ஸோ டீப் பேஸ் EQ வந்து T200ல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் சென்ட்ரிக்காக அந்த மாதிரியும் வந்து கேட்க முடியும். அட் த சேம் டைம் கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்குது. அது இல்லாமல் சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி T200ல் கொஞ்சம் ஒரு வைடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பேஸ்க்கும் வோக்கல்ஸ்க்கும் வந்து நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். வோக்கல்ஸ் நல்லா கொஞ்சம் சென்டரில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதில் வந்து ஒன்லி இது வந்து ஆக்சுவலாக இந்த சவுண்ட் ரிப்ரொடக்ஷனாலே இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதில் வந்து ஒன்லி மிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கனால வோக்கல்ஸ் வந்து நல்லா க்ளோஸராக உங்கள் கிட்டேயே இருக்கிற மாதிரி வந்து தெரியும். பேஸும் அந்த வோக்கல்ஸும் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஒரு நல்ல டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ ஒரு ஒயிட் சவுண்டிங்காக இருக்கிற மாதிரி வந்து மோட்டோவில் வந்து தெரியாது. பட் இதில் வந்து ஒரு ஒயிட் சவுண்டிங் இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் ஒரிஜினல் EQவில் வச்சு கேட்கும்போது அது இன்னுமே நல்லா வெல் செப்பரேட்டடாக சவுண்ட் செப்பரேஷன் அதெல்லாம் ரியல்மியில் வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு கேஷுவலாக ஒரு மெலோடி தான் கேட்பீங்க, ரொம்ப வந்து கிளாரிட்டி வேணாம், எனக்கு ரொம்ப வந்து ஹெவியான ஒரு சவுண்டிங் வந்து தேவையில்ல, ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு பேலன்ஸ்டாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மோட்டோவுக்கு வந்து போகலாம். ஸோ மோட்டோவில் வந்து ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் அந்த மாதிரி ஒரு சவுண்டிங்னு வந்து சொல்லுவேன். பட் கிளாரிட்டி அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப பிரைட்டான சவுண்டிங்காக இருக்காது. ஆனால் ரியல்மி பொறுத்த வரைக்கும் ஸோ இதுலேயும் வந்து பேலன்ஸ்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மிட்ஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். பட் அது டைனாமிக் ஆடியோவில் போய் +5 டெசிபிள்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து எனக்கு இன்னுமே வந்து மிட்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஆனால் இதில் நல்ல ஒரு பிரைட்டான சவுண்டிங் இருக்கும், கிளாரிட்டி நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டியில் வேணும் சவுண்டு, அட் த சேம் டைம் பேஸோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் ரியல்மி T200 ஹைரஸில் அது உங்களுக்கு கிடைக்கும். ரியல்மியில் உங்களுக்கு பேஸ் சென்ட்ரிக்காக வேணும்னாலும் கேட்கலாம், இல்லை ஒரு பேலன்ஸ்டாக வேணும்னாலும் ஒரிஜினலில் போட்டு நீங்கள் அதுலேயே வந்து கேட்கலாம். அதில் பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்டிங் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு பார்த்து இது ரெண்டுத்தில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணணும் ரியல்மி பட்ஸ் T200க்கும் மோட்டோ பட்ஸ் பேஸ் TWSக்கும். ஓகே. இப்போ நான் ரியல்மி பட்ஸ் T200லேருந்து பேசிட்டு இருக்கேன். ரோட் சைடில் இருக்கேன், வண்டி மூமெண்ட் ஆன் நாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் பேசுகிறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல், பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, நான் பேசுகிறது நல்லா கேட்குதா, எப்படி இருக்குது? ஓகே. இப்போ மோட்டோ பட்ஸ் பேஸ் TWS பட்ஸ்லேருந்து பேசுகிறேன். அதே சினாரியோவில் தான் இருக்கேன். பேக்ரவுண்டில் வண்டி மூமெண்ட் ஆன் நாய்ஸ்லாம் இருக்குது. இதில் இப்போ நான் பேசுகிறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எப்படி இருக்குது? பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கா, எப்படி இருக்குது? வால்யூம் லெவல் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கு. வால்யூம் லெவல், கிளாரிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. கேட்கறத விட அதிகமாக இருக்கு. கிளாரிட்டியும் நல்லா கிளியராக தான் இருக்கு. ஓகே. ரியல்மி T200ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு இதில் உங்களுக்கு? அதே மாதிரி தான் இருக்கு, பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை. சரி. ஒரு டிஃப்ரென்ஸ்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவாக கேட்குது. அதில் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கல. ஆமாம், இதில் வந்து கொஞ்சம் அதோட வால்யூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸோட வால்யூம், பட் ஸ்டில் ரெண்டுமே பெருசாக டிஸ்டர்பிங்காலாம் கிடையாது. ஆமாம். ஸோ ரெண்டுமே வந்து அப்போ பெஸ்ட்டாக தானே இருக்கும் உனக்கு ஓரளவுக்கு கால் குவாலிட்டி? ரெண்டு கம்பேரிசன் சொல்லணும்னா இது வந்து கொஞ்சம் செகண்ட்னு தான் சொல்வேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரியல்மி.
ரியல்மி T200 ஃபர்ஸ்டா நல்லா இருக்குன்னு சொல்றேன் இது. ஆமா. அண்ட் அடுத்து ரெண்டுத்துக்குமான பேட்டரி பிளேபேக் ஹவர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே சேம் ஒரு பிளேபேக் ஹவர்ஸ் தான் வருது. ரெண்டுமே எல்டாக் கோடெக்கில் வரதுனால நீங்கள் ANC ஆன் அப்படி வச்சு கேட்குறீங்கன்னா ஒரு 4.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆஃபில் வச்சு கேட்டிங்கன்னா மோட்டோவில் மேக்ஸிமம் 5.5 ஹவர்ஸ் வரும். ரியல்மியில் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் அரௌண்ட் வந்து உங்களுக்கு பிளேபேக் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் டோட்டல் பிளேபேக் ஹவர்ஸ் மோட்டோரோலாவில் வந்து 40 ஹவர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க, ரியல்மியில் வந்து 50 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து நீங்கள் AC கோடெக்கில் கேட்கணும், இல்லை SBC கோடெக்கில் கேட்கணும், அண்ட் ANC ஆஃப் பண்ணி வச்சு கேட்கணும். இப்படிலாம் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அதிகப்படியான பிளேபேக் ஹவர்ஸ் கிடைக்கும். பட் நீங்கள் சவுண்ட் குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் மாற்ற போகிறதில்ல. அப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு 20-25 ஹவர்ஸ் பிளேபேக் ஹவர்ஸ் வரும். மொத்தத்தில் அவ்வளோதான் இந்த ரியல்மி பட்ஸ் T200 அண்ட் மோட்டோ பட்ஸ் பேஸ் TWS இயர்பட்ஸ்க்கான கம்பேரிசன். இந்த ரெண்டு பட்ஸில் நீங்கள் எதை பை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.